சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஃபயரான மெகா ரிவிஷன்ல 14th டேல நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் இன்ஜினியரிங். உண்மையாலுமே இந்த செஷன் வந்து ரொம்ப ஃபயரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப ஆசாசியா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14th டே நம்மளுக்கு இல்லைங்களா. ஸோ வந்து ரொம்ப 14 டேஸ்மாவே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த செஷன் நான் ஸ்பீடாக தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த ரிவிஷன் செஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு தான் ரிவிஷன் செஷனை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. அப்போ போய் நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ரிவிஷன் செஷனாக மாறிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது எப்படி இருக்கும்னா ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாகவும் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடாகவும் இருக்கும். ஐடியல் ஃப்ளூயிட் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளூயிட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்கம்ப்ரெசிபிளான ஒரு ஃப்ளூயிட், ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ரியல் ஃப்ளூயிட்ன்றது என்னன்னா இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் இல்ல ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன் அப்படின்றது என்னன்னா அதான் நியூட்டன்ஸ் லா. ஸோ நியூட்டேனியன் ஃப்ளூயிடா இருக்கும் ரியல் ஃப்ளூயிட். இதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் ஃப்ளூயிட் வந்து நியூட்டேனியன் ஃப்ளூயிட். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு டைரக்டா ப்ரொபோஷனலா இல்லைன்னா அப்போ அந்த ஃப்ளூயிட் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவீங்க. ஸோ நியூட்டேனியன் ஃப்ளூயிட்னா ப்ரொபோஷனலா இருக்கணும் ஷியர் ஸ்ட்ரெஸும் ஷியர் ஸ்ட்ரெயினும். நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட்னா ஒன்னுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்காது அப்படின்னா அது வந்து நான் நியூட்டேனியன் ஃப்ளூயிட். நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் சொல்றேன் பாருங்க. இது வந்து இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ஹேவிங் நோ விஸ்காசிட்டி. இதே நம்ம ஐடியல் ஃப்ளூயிடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? ஐடியல் ஃப்ளூயிடுக்கும் இன்கம்ப்ரெசிபிள்னு பார்த்திருப்போம். அடுத்ததான் என்ன சொன்னேன் நான்? ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் as well as அது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அடுத்த ஸ்லைடு தான் வந்திருக்கேன், அதனால ஞாபகத்தை கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. ரியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து இதுக்கு விஸ்காசிட்டி இருக்கும். ரியல் fluid is one which has viscosity. ரியல் fluidக்கு viscosity இருக்கும். According to the Newton's law of viscosity for materials in liquid state, நியூட்டன்ஸ் லாவே என்னது? ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் இல்ல ரேட் ஆஃப் டிஃபர்மேஷன். இந்த இடத்துல ரேட் ஆஃப் ஆங்குலர் டிஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டின்றது எதுக்குமான ரிலேஷன்ஷிப். இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். அது எல்லாமே ரிப்பீட் ஆன பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம். அதாவது ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸும் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயினும், அதாவது ஆங்குலர் டிஃபர்மேஷன் இருந்தாலும் சரி டிஃபர்மேஷன் இருந்தாலும் சரி டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னும் போது அந்த நியூட்டனியன் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம நியூட்டனியன் ஃப்ளூயிட்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா இந்த இடத்துல அதே தான் சொல்றாங்க. இன் விச் ரெசிஸ்டன்ஸ் சோ த ஃபார்மேஷன் இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆன் தி ஷியர் ஸ்ட்ரெஸ். அதே தான் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து அது லீனியர்லி டிபெண்டா இருக்கும், அதை சார்ந்து இருக்கும், அதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்றாங்க நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஓகேவா? நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கேஸினுடைய விஸ்காசிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஸினுடைய விஸ்காசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதை ஏன் நான் இப்படி சொல்றேன்னா பின்னாடி வர ஒரு ஸ்லைட்ல நான் அதை கொஸ்டினா கேட்க போறேன், அதனால இப்படி சொல்றேன். Viscosity of gas increases with increase in temperature. Temperature அதிகமாச்சுன்னா கேஸ்னுடைய viscosity என்ன ஆகும்? அதிகமாகும். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? ஓகே. Fluid is a substance that always moves when subjected to a shearing stress. So fluidன்றது வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா it is subjected to shearing stress மூலியமா அது வந்து it gets moved. Okay, so it is subjected to a shearing stress. விஸ்காசிட்டியோட யூனிட் என்ன? பாய்ஸ். 1 சென்டிபாய்ஸ்ன்றது 1/100 பாய்ஸ். இதை நான் கண்டிப்பா கேட்பேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாக்குறதுக்கு குட்டி கொஸ்டின் மாதிரி தெரியுது, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். The viscosity of water, ஐயோ சாரி, இது வந்து at 20 டிகிரி செல்சியஸ், ஹாட் கிடையாது அது, இது வந்து அட். ஓகேவா? the viscosity of water at 20 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன அப்படின்னா 0.01 பாய்ஸ். கைனமெட்டிக் விஸ்காசிட்டியினுடைய SI யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்டா இருக்கலாம், இல்லனா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டா இருக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்லைடை நல்லா பாத்துக்கிட்டீங்களா? பாய்ஸ் வந்து விஸ்காசிட்டி யூனிட் 1 சென்டிபாய்ஸ்க்கு வந்து 1/100 பாய்ஸ். விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 0.01 பாய்ஸ். as well as SI யூனிட் ஆஃப் கைனமெட்டிக் விஸ்காசிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஆர் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1 கிலோ பாஸ்கல் அப்படின்றது வந்து 1000 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 கிலோ பாஸ்கல் KPA அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல்ன்றத பிஏன்னு சொல்வீங்களா? 1 கிலோ பாஸ்கல் KPA which is equal to 1000 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸுக்கு மேல இருக்கிற லிக்விட் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல நடக்கிற கொஹிஷன்னால வர்றது தான் சர்ஃபேஸ் டென்ஷன்.
சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற லிக்விட் பார்ட்டிகல்ஸ்ல நடக்கிற கொஹிஷன் மூலியமா நடக்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். இதே கேபிலாரிட்டின்றது போத் கொஹிஷன் அண்ட் அடிஷனால நடக்கிறது வந்து கேபிலாரிட்டி. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால நடக்குது, கேபிலாரிட்டி எதனால நடக்குது பாத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, velocity of the flow at a particular point வந்து reduced to 0. அந்த particular point நீங்க என்னன்னு சொல்வீங்க? velocity of the point வந்து ஒரு particular pointல 0 ஆயிடும். அந்த பாயிண்ட் நீங்க என்னன்னு சொல்வீங்கன்னா அது வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டாக்னண்டா விஸ்காசிட்டி 0 இருக்கு அப்படின்றதுனால அந்த ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஸ்டாட்டிக் ப்ரெஷரையும் மெஷர் பண்ணலாம், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷரையும் மெஷர் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு பைடாட் ஸ்டாட்டிக் டியூப். ஸ்டாட்டிக் ப்ரெஷரையும் மெஷர் பண்ணலாம், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷரையும் மெஷர் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னது? பைடாட் ஸ்டாட்டிக் டியூப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்றது இது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். அதுல நீங்க ஃப்ளூயிட்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸா படிக்கிறீங்க. அந்த ஃப்ளூயிட் ரெஸ்டா இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளூயிட் மோஷன்ல இருந்தாலும் சரி. ஓகேவா? சோ ஃப்ளூயிட்னுடைய பிஹேவியரை பத்தி படிக்கிற அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்க்கு பேரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதே அந்த ஃப்ளூயிட வந்து நீங்க ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். அந்த ஃப்ளூயிட் வந்து மோஷன்ல இருக்கும்போது படிக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க வந்து பிரஷர் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்னா அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் பேரு ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ். அதே ஃப்ளூயிட் வந்து மோஷன்ல இருக்கும்போது படிக்கிறீங்க, பிரஷர் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறீங்க, பிரஷர் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் என்ன, ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் என்ன, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் என்ன? பாக்குறதுக்கு சப்ப கொஸ்டின் மாதிரி தெரியுதுல்ல? இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ப்பா, நல்லா பாத்துக்கணும். இப்பதான் நான் உங்களை ஒரு கொஸ்டினை கேட்க போறேன். விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் டவுட் வரணும். என்ன வந்துச்சா? ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் என்னது வந்து இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு சொன்னேன்? விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ். விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஸ்னுடைய விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ன்றது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃப்ளூயிட்ன்றதுல வந்து லிக்விட் மட்டும் கிடையாது, ஃப்ளூயிட்ன்றது வந்து லிக்விடும் அடங்கியிருக்கு, கேஸும் அடங்கியிருக்கு இல்லையா? அதே ஆனா இந்த ஒரு விஷயம், அதுல வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிக்விடுனுடைய விஸ்காசிட்டி வந்து டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக டிக்ரீஸ் ஆகும். இதே கேஸ்னுடைய விஸ்காசிட்டி வந்து டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா கேஸ்னுடைய விஸ்காசிட்டியும் அதிகமாயிடும். ஸ்பெசிபிக் வெயிட்டை நம்ம வந்து வெயிட் டென்சிட்டின்னு சொல்லலாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெசிபிக் வெயிட் என்னன்னு சொல்லலாம்? வெயிட் டென்சிட்டின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து ஃப்ளூயிட்னுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து நல்லா கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட யூனிட் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் பாத்துட்டீங்க அப்படின்னா ஒன்னு ஸ்டேட்மெண்டா கேட்டாலும் சரி, ப்ராப்ளமேட்டிக்கா கேட்டாலும் சரி, இது வந்து என்னது, இதனோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாலும் சரி, உங்களால பக்காவா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் தான் நீங்க ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம். இதை நான் கடகடன்னு சொல்லுவேன், நீங்க வந்து நீங்களும் கடகடன்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கொஸ்டின் செஷன்லயும் கடகடன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபயரா ஆன்சர் பண்ணணும். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டென்சிட்டி அப்படி இல்லைன்னா மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of mass by volume. இது எல்லாருக்குமே தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், இந்த ஃபார்முலா. ஸோ இதனோட எஸ்ஐ யூனிட் என்னது? மாஸுக்கு வந்து கிலோகிராம், வால்யூம்க்கு வந்து மீட்டர் கியூப். அப்போ எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நம்ம டென்சிட்டியா இருந்தாலும் சரி, மாஸ் டென்சிட்டியா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம என்ன சிம்பிள் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ரோ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதே வந்து டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். இதே வந்து கிலோகிராம்ல சொல்ல போறீங்க அப்படின்னா 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா 1000 கிலோகிராம் per மீட்டர் கியூப். மாஸ் டென்சிட்டினும் சொல்லலாம். மாஸ் டென்சிட்டின்னு சொல்லும் போது மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் பை வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட். ஓகேவா? டென்சிட்டின்னு சொல்லும் போது நீங்க மாஸ் பை வால்யூம்னு சொல்றீங்க. அதே மாதிரி மாஸ் டென்சிட்டினாலும் ஒண்ணுதான், மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் பை வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட். ஓகேவா? ஸோ அதுவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸ்பெசிபிக் வெயிட்னு சொல்லலாம், வெயிட் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஸ்பெசிபிக் வெயிட்டை வெயிட் டென்சிட்டின்னு சொல்லலாம். டபிள்யூன்றது அதாவது ஸ்பெசிபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா கேபிட்டல் டபிள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் பை வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட். அவ்வளவுதான். மாஸ் டென்சிட்டினா மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் பை வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட்னு படிச்சீங்க. வெயிட் டென்சிட்டினா வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் பை வால்யூம் ஆஃப் தி ஃப்ளூயிட். ஸ்பெசிபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. 9810 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். 9810 Newton per meter cube is the specific weight or the weight density of water. Specific weight of the water இல்லனா weight density of the water என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 9810 Newton per meter cube. இதே mass density of water என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 gram per centimeter cube இல்லனா 1000 kilogram per meter cube. ஓகேவா? இது வந்து நியூட்டன்ல இருக்கு, அது கிலோகிராம்ல இருக்கு. நல்லா பாத்துக்கணும். யூனிட்டுமே நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கணும். ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட் பை மாஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட். அவ்வளவுதான்.
என்ன கேக்குறானா அத்த முதல் வார்த்தையா போட்டுக்கோங்க. ஸ்பெசிபிக் வால்யூமா, அப்ப வால்யூம் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸ்பெசிபிக் வெயிட்டா, அப்ப வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட். அந்த மாதிரி ஓகேவா. மாஸ் டென்சிட்டியா, அப்ப மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப் பை கேஜி. இது இந்த ஸ்பெசிபிக் வால்யூம்ன்றது வந்து இட் இஸ் காமன்லி அப்ளை டு கேசஸ்க்கு தான். இது வந்து எதுக்கு காமன் அப்ளை ஆகும்? ஸ்பெசிபிக் வால்யூம்ன்றது கேசஸ் ஸ்டேஜுக்கு தான் அப்ளை ஆகும். ஓகேவா. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெசிபிக் கிராவிட்டின்றது வந்து வெயிட் டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் liquid divided by weight density of the standard liquid, that is nothing but water. So weight density of the liquid divided by weight density of the standard liquid. கொடுத்திருக்கிற weight density divided by standard weight density போட்டுக்கணும். ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு யூனிட்டே கிடையாது. எல்லாத்துக்கும் யூனிட் சொல்லுங்க நான் சொன்னேன். ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு யூனிட் கிடையாது. இதே ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஃபார் மெர்க்குரிக்கு வந்து வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 13.6. மெர்க்குரினுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்னது? 13.6. Viscosity. Viscosity is defined as the property of the fluid which offers resistance to the movement of one layer of the fluid over another adjacent layer of the fluid. இந்த மூவ்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்றோம். ஒரு லேயர் ஆஃப் த ஃப்ளூயிடுக்கு மேல இன்னொரு அட்ஜசன்ட் லேயர் ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா மூவ் ஆகாது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்றோம். விஸ்காசிட்டின்றது இட் இஸ் டிஃபைன்ட் as the shear stress required to produce unit rate of shear strain. So shear stress required to produce the unit rate of shear strain. இதுதான் நம்ம வந்து விஸ்காசிட்டின்னு சொல்றோம். That is tau is directly proportional to du by dy. அதான் rate of deformation. So இந்த directly proportionality இருந்துச்சுன்னா இந்த லாவை தான் நீங்க என்னன்னு சொன்னீங்க? என்ன லான்னு சொன்னீங்க? என்ன லா அண்டர்ல வருது? நியூட்டனியன் லா. கரெக்டா? நியூட்டன்ஸ் லா. அதாவது shear stress is directly proportional to the rate of change of shear strain இல்ல rate of change of deformation, angular deformation அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓகே, 1 centipoise is 1 by 100 poise. The viscosity of water at 20 degrees Celsius வந்து 0.01 poise or 1 centipoise கூட சொல்லலாம். இதை 1 poise is 100 centipoise. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டியை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது shear stress is directly proportional to rate of shear strain. The constant of proportionality வந்து நம்ம coefficient of viscosity ன்னு சொல்லலாம். ஏன்னா விஸ்காசிட்டிக்கு அதான ஸ்டேட்மெண்ட். அதனால அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? coefficient of viscosity ன்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்னது? மியூவை தான் நீங்க என்னன்னு சொல்வீங்க? coefficient of viscosity ன்னு சொல்வீங்க. இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் fluid பாருங்க. ஐடியல் fluid, ஐடியல் பிளாஸ்டிக் fluid, நான் நியூட்டனியன் fluid இருக்கு, நியூட்டனியன் fluid இருக்கு. இது வந்து எதுக்குமான கிராஃப்? ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்குமான கிராஃப். ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடை பிரிச்சிருக்காங்க. ஐடியல் ஃப்ளூயிடுக்கு நம்ம என்ன கண்டிஷன் படித்தோம்? ஐடியல் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுனா என்னது? நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன ப்ராப்பர்ட்டி அது ஃபாலோ பண்ணோம்? நியூட்டனியன் ஃப்ளூயிடுனா அது வந்து என்ன லாவை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து நான் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ், விஸ்கஸ்லெஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ இட் ஹஸ் நோ விஸ்கோசிட்டி, இட் ஹஸ் நோ ஃப்ரிக்ஷன். இதுதான் ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்றோம். ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது ஒரு இமேஜினரியான ஃப்ளூயிட். இது ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னா இதுக்கு விஸ்காசிட்டியும் இருக்கும், ஃப்ரிக்ஷனும் இருக்கும். இது வந்து நம்ம ரியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஐடியல் ஃப்ளூயிட் வந்து இன்கம்ப்ரெசிபிள், நோ விஸ்காசிட்டி, இமேஜினரி ஃப்ளூயிட். திருப்பி நான் அதே தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். ரியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து ரியல் ஃப்ளூயிட். ஆல் ஃப்ளூயிட்ஸ் வந்து ரியல் ஃப்ளூயிட்ஸ் தான். எல்லா ஃப்ளூயிடுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரியல் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். ரியல் ஃப்ளூயிடுக்கு விஸ்காசிட்டி இருக்கும். நியூட்டனியன் ஃப்ளூயிட்னா அந்த நியூட்டன்ஸ் லா ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த நியூட்டனியன் ஃப்ளூயிட். அந்த மியூவை தான் நீங்க வந்து அந்த மியூன்றது வந்து கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து நீங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றீங்க. நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னா என்னது? அந்த நியூட்டன்ஸ் லாவை ஃபாலோ பண்ணலன்னா அது வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஓகேவா. இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் விஸ்காசிட்டி கான்ஸ்டன்டா இருக்காது. வேல்யூ ஆஃப் விஸ்காசிட்டின்றது என்னது? மியூ கான்ஸ்டன்டா இருக்கும்னா அது நியூட்டனியன் ஃப்ளூயிட். மியூ கான்ஸ்டன்டா இருக்காது அப்படின்னா அது வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட். ஸோ நியூட்டனியன் ஃப்ளூயிட் வந்து நியூட்டன்ஸ் லா ஒபே பண்ணுது. நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்ன்றது நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணாது. ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ன்றதும் நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணும். அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்? ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் டிஃபார்மேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ன்றது a fluid in which the shear strain is more than the yield value. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னன்னா shear stress is more than yield value and shear stress is directly proportional to shear strain. அது ஓகே. இந்த இடத்துல shear stress is more than yield valueன்றத பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ன்றதும் இது வந்து it obeys Newton's fluid, Newton's law அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. அதனால உங்களுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மனசுல பதிஞ்சிருக்கும். ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிட்ன்றது obeys Newton's lawன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மனசுல பதிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா shear stress is more than yield valueன்றத பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுக்கு
மெயினான விஷயம் என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் தேன் ஈல்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் கிரேட்டர் தேன் 2000 இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளோ சேனலை வந்து நீங்க டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்வீங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் மோர் தேன் 2000 இருக்கும்போது அது வந்து டர்புலண்ட் ஃப்ளோ. இஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ, வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ, ஸ்லோப் ஆஃப் தி பெட் ஆஃப் தி சேனல் அண்ட் கிராஸ் செக்ஷன் do not remain constant, இது எதுவுமே கான்ஸ்டன்டா இல்ல, எல்லாமே வந்து வேரி ஆயிக்கினே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்க வேரிட் ஃப்ளோ அப்படின்னு சொல்வீங்க. அப்படி இல்லை நான் எல்லாமே வேரி ஆயிட்டே இருக்கிறதுனால நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்வீங்க. எதெல்லாம் மாறுது? ஃப்ளோ டெப்த் ஆஃப் தி ஃப்ளோனுடைய வெலாசிட்டி, ஸ்லோப் ஆஃப் தி பெட் ஆஃப் சேனலுடைய பெட் ஸ்லோப் இருக்கு பாத்தீங்களா அது, அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன், 4 விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கு, கான்ஸ்டன்டாவே இல்ல மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு வேரி ஆயிட்டே இருக்கணும் போது அது வேரிட் ஃப்ளோ. அது மட்டும் இல்லாம நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, யூனிஃபார்மா இல்ல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குல்ல, அப்ப அது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. நெக்ஸ்ட் a fluid is said to be laminar அப்படின்னு எப்ப சொல்வீங்கன்னா when the various fluid particles moves in layer with one layer of fluid sliding smoothly over an adjacent layer. ஒண்ணுக்கு மேல ஒன்னு ஸ்மூத்தா மூவ் ஆகுது அப்படின்னும் போது அந்த ஃப்ளூயிட் வந்து நீங்க லேமினார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்வீங்க. ஓகேவா? எப்ப வந்து நீங்க வந்து டர்புலண்ட் ஃப்ளோ வந்து எப்ப ஆகும்? ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 2000 இருந்துச்சுன்னா அதை நீங்க டர்புலண்ட் ஃப்ளோன்னு சொல்வீங்க. எல்லாமே வேரி ஆயிட்டே இருந்ததுன்னா அது வேரிட் ஃப்ளோன்னு சொல்வீங்க, இல்ல நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்வீங்க. இந்த இடத்துல என்ன சொன்னோம்? ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்ட் வேல்யூட அதிகமா இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயினா இருந்ததுன்னா அது ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம நியூட்டனியன் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்த்துட்டோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னோம்னா ரியல் ஃப்ளூயிடுக்கு வந்து ஃபிரிக்ஷனும் இருக்கும் விஸ்காசிட்டியும் இருக்கும், அதை வந்து ரியல் ஃப்ளூயிடுன்னு சொன்னேன். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து இன்கம்ப்ரெசிபிள் விஸ்காசிட்டியும் இருக்காது ஃபிரிக்ஷனும் இருக்காது, இது வந்து இமேஜினரியான ஃப்ளூயிட் வந்து நான் ஐடியல் ஃப்ளூயிடுன்னு சொன்னேன். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஃப்ளூயிட் வந்து நீங்க எப்ப லேமினார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்வீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மேல அடுத்த அட்ஜசன்ட் லேயரும் ஸ்லைடிங் ஸ்மூத்தா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும், அதை வந்து நீங்க லேமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்வீங்க. ஓகேவா? அந்த ஃப்ளூயிட் வந்து லேமினார் ஃப்ளூயிட்னு சொல்வீங்க. இந்த கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ இது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இஸ் a steady non-uniform flow. ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா இது வந்து கிராஜுவலா வேரி ஆகுது இல்லையா? கிராஜுவலா வேரி ஆகிறதுனால இது வந்து நீங்க ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெடி ஃப்ளோனா என்ன, அன்ஸ்டெடி ஃப்ளோனா என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸ்டெடி ஃப்ளோன்றது இட் இஸ் டிஃபைன்ட் as a type of flow in which the fluid characteristics like velocity, density, pressure இதெல்லாம் வந்து do not change with the time. டைமை பொறுத்து மாறாம ஸ்டெடியா இருக்கு. ஓகேவா? எது இது? வெலாசிட்டி, டென்சிட்டி, ப்ரெஷர். வெலாசிட்டி, டென்சிட்டி, ப்ரெஷர். ஓகேவா? இது மூணுமே வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகல அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவீங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டோ வி பை டோ டி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0, டோ பி பை டோ டி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0, டோ ஜே பை டோ டி வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, எப்படினாலுமே உங்களுக்கு வந்து அது என்ன ஆகல, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகல. வெலாசிட்டின்றத வி, டென்சிட்டின்றத ரோல கூட காமிப்போம், ப்ரெஷர்ன்றத பீல காமிப்போம். இது வந்து நொட்டேஷன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ டோ வி பை டோ டி வந்து ஈக்குவல் டு 0, டோ பி பை டோ டி வந்து ஈக்குவல் டு 0, டோ ரோ பை டோ டி வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகல அப்படின்னா அது வந்து ஸ்டெடி ஃப்ளோ. டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ. ஓகேவா? யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வெலாசிட்டி அட் கிவன் டைம் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். அதாவது டிஸ்டன்ஸை பொறுத்தோ இல்ல வந்து லென்த் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோவை பொறுத்தோ உங்களுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளூயிட். யூனிஃபார்ம் ஃப்ளூயிட்னு எப்ப சொல்வீங்க? வெலாசிட்டி அட் அ கிவன் டைம் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். சேஞ்ச் ஸ்பேஸ் ஆக ஆக இல்ல டைரக்ஷன் மாற மாற லென்த் ஆஃப் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டைமை பொறுத்து உங்களுக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகல அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் ஃப்ளூயிட். இல்ல வெலாசிட்டி வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் அப்படின்னும் போது அட் அ கிவன் டைமுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. லேமினார் அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியது தான். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேமினார் fluid flow is defined as a type of flow in which the fluid particles moves along well defined path or streamline and all the streamlines are straight and parallel இருக்கும். லேமினார் ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் பேரலலா இருக்கும். ஓகேவா? சோ அதனால வந்து நம்ம இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னோம்னா இது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ, விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். லேமினார் ஃப்ளோ வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, விஸ்கஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லேமினார் ஃப்ளோ வேற எப்படிலாம் சொல்லுவாங்கன்றத பாத்துட்டீங்களா? இதே டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோன்றது வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஜிக்ஸாக்ல மூவ் ஆகும், எட்டி ஃபார்மேஷன்ஸ்லாம் நடக்கும் இதுல. அதனால ஹை எனர்ஜி லாஸ் நடக்கும். இந்த ஃப்ளோ வந்து நம்ம டர்புலன்ட் ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ லேமினார் ஃப்ளோ அப்படின்னும் போது இதுல வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாத், நல்ல பாத், வெல் டிஃபைன்டு பாத்ல மூவ் ஆகும், ஒரு கரெக்டான ஸ்ட்ரீம் லைன்ல மூவ் ஆகும். அந்த ஸ்ட்ரீம் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவும் பேரலாவும் இருக்கும். ஓகேவா? அதனால வந்து நம்ம இது ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்லலாம், விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லலாம். இது டர்புலன்ட் ஃப்ளோன்றது அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஜிக்ஸாக் வேல மூவ் ஆகும். ஸோ எட்டி ஃபார்மேஷன்ஸ்லாம் நடக்கும், நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஏன்னா ஜிக்ஸாக்ல போயின்னு இருக்கு இல்லையா? ஸோ வந்து அங்க இடத்துல நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பாத்துக்கணும், ரொம்ப முக்கியம். ரோ விடி பை மியூ அதான் வந்து ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ரோ விடி பை மியூ. ஆர்இன்றது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர், ரோன்றது டென்சிட்டி, வின்றது வெலாசிட்டி, டின்றது பைப்பினுடைய இன்சைடான டயா, மியூன்றது டைனமிக் விஸ்காசிட்டி. கரெக்டா? இது வந்து என்னன்னு கேட்பாங்கப்பா. இது மியூன்றது ரெனால்ட்ஸ் நம்பர்ல மியூ வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தேன் 2000 அப்படின்னா அது வந்து லேமினார் ஃப்ளோ, மோர் தேன் 4000 அப்படின்னா அது வந்து டர்புலண்ட் ஃப்ளோ, 2000ல இருந்து 4000ல இருக்கு அப்படின்னா அது வந்து டிரான்சிஷனல் ஃப்ளோ. டிரான்சிஷனல்னா என்ன? அது லேமினாராவும் இருக்கலாம், டர்புலண்டாவும் இருக்கலாம், அதனால அது வந்து டிரான்சிஷனல். ஸோ 2000 கம்மியா இருந்துச்சுன்னா லேமினார் ஃப்ளோ, 4000 அதிகமா இருந்துச்சுன்னா டர்புலண்ட் ஃப்ளோ, 2000க்கும் 4000க்குள்ளமும் இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்சிஷனல். அதாவது இது மெய்பர் எய்தர் வந்து லேமினாரா இருக்கலாம் இல்லைன்னா டர்புலண்டா இருக்கலாம் அப்படின்றத அர்த்தம். ஓகேவா? இது வந்து பைப் ஃப்ளோக்கு சொல்லிட்டு இருக்கேன், அது முக்கியமான விஷயம் பாருங்க. பைப் ஃப்ளோக்கு லேமினார் ஃப்ளோன்னு எப்போ சொல்லுவோம்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தேன் 2000 இருந்தா, டர்புலன்ட் ஃப்ளோன்னு எப்போ சொல்லுவீங்கன்னா மோர் தேன் 4000 இருந்தா. இதே வந்து ஃபார் சேனல் ஃப்ளோன்னும் போது இஃப் த ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ வந்து லெஸ் தேன் 500 இருந்ததுன்னா அது வந்து லேமினார் ஃப்ளோ, மோர் தேன் 2000 இருந்ததுன்னா அது டர்புலண்ட் ஃப்ளோ, 500 to 2000 இருந்துச்சு ஃபார் சேனல் ஃப்ளோக்கு அப்படின்னா அது வந்து டிரான்சிஷனல் ஃப்ளோ. ஸோ பேர் என்னமோ ஒண்ணுதான், வேல்யூ தான் வேற. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது சேனலுக்கு கேட்கறாங்களா பைப்புக்கு கேட்கறாங்களான்னு பார்த்து லேமினார் எது டர்புலண்ட் எதுன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப கெனால் டிராப் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பெட் கிரேட கண்ட்ரோல் பண்றதுக்காக. கெனால் டிராப் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பெட் கிரேட கண்ட்ரோல் பண்றதுக்காக. டிஆர் இஸ் யூஸ் ஃபார் ஜிஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ கெனால் டிராப் இஸ் யூஸ்டு ஃபார் பெட் கிரேட். இதே கெனால் எஸ்கேப், கெனாட் எஸ்கேப் இல்ல, இது கெனால் எஸ்கேப். நான் அந்த ஸ்லைட்லயுமே தப்பு பண்ணிட்டேன். இது கெனால் எஸ்கேப் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபுல் சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து கெனால் எஸ்கேப். இதே கெனால் கிராஸ் ரெகுலேட்டர் லெவல் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ டெப்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து கெனால் கிராஸ் ரெகுலேட்டர் லெவல் வந்து யூஸ் ஆகும். இதே கெனால் அவுட்லெட்ன்றது என்னன்னா அவுட்லெட்ல என்ன போகும், டிஸ்சார்ஜ் தானே, அந்த டிஸ்சார்ஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவுட்லெட். ஸோ டிஸ்சார்ஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவுட்லெட், பெட் கிரேட கண்ட்ரோல் பண்றதுக்கு கெனால் டிராப், ஃபுல் சப்ளையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு கெனால் எஸ்கேப், அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோ டெப்த்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு கெனால் ரெகுலேட்டர். ஓகே? அப்புறம் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே? கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். வென்ச்சுரி மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃப்ளோ ரேட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. வென்ச்சுரி மீட்டர் வந்து ஃப்ளோ ரேட் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் வெலாசிட்டி ஆஃப் தி ஃப்ளோ இன் எ சேனல். ஃப்ளோ வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு பைட்டா டியூப் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் கரண்ட் மீட்டர், அப்புறம் ஹாட் வயர் அனிமோமீட்டர், ஃப்ளோட்ஸ், லேசர் டாப்லர், வெலாசிமெட்ரி, இது எல்லாமே வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைசஸ். ஃப்ளோ ரேட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது வென்ச்சுரி மீட்டர். அதுக்கப்புறமா வந்து வெலாசிட்டி ஃப்ளோவை மெஷர் பண்றதுக்கு பைட்டா டியூப் யூஸ் பண்றோம், கரண்ட் மீட்டர் யூஸ் பண்றோம், ஹாட் வயர் அனிமோமீட்டர் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறமா டாப்லர் வெலாசிமெட்ரியும் யூஸ் பண்றோம். பார்த்தாச்சா? பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் எல்லாருக்குமே தெரியும். P by rho g v square by 2g plus z is equal to constant அப்படின்னு பார்த்துருப்பீங்க. P by rho g அப்படிங்கிறது வந்து ப்ரெஷர் ஹெட், v square by 2g அப்படின்றது கைனடிக் ஹெட், இசட்ன்றது வந்து பொட்டன்ஷியல் ஆர் எலிவேஷன் ஹெட். தயவு செஞ்சு பாத்துக்கணும், பொட்டன்ஷியல் ஹெட்னு சொல்லுவோம் இல்லைன்னா எலிவேஷன் ஹெட்னு சொல்லுவோம். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் பாத்துக்கிட்டீங்களா? P by rho g plus v square by 2g plus z is equal to constant. அது வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். P by rho g அப்படின்றது வந்து பிரஷர் ஹெட், v square by 2g அப்படின்றது கைனடிக் ஹெட், zன்றது பொட்டன்ஷியல் ஹெட், சம்டைம்ஸ் வந்து இது எலிவேஷன் ஹெட்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் மனசுல ஏத்திக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் தியரம் படி என்ன அப்படின்னம்னா ஒரு இன்கம்ப்ரெசிபிள் இல்ல ஐடியல் ஃப்ளூயிட்ல when the flow is steady and continuousா இருந்துச்சு அப்படின்னா the sum of pressure energy, நீங்க அங்க பாத்தீங்களே அதேதான், பிரஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது எல்லாமே எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஈக்குவல் டு நீங்க வந்து கான்ஸ்டன்ட்னு சொன்னீங்க இல்லையா, அதே தான் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இட் இஸ் அலாங் தி ஸ்ட்ரீம் லைன். ஓகே? So in an incompressible ideal fluid, when the flow is steady and continuous, sum of pressure energy, kinetic energy, potential energy will be constant.
கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த ஸ்ட்ரீம் லைன்ல எந்த இடத்துல மெஷர் பண்ணீங்க அப்படின்னாலும் அதனுடைய ஃப்ளோ வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா கான்ஸ்டன்டா இருக்கும். இது வந்து அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ல வந்து சில அசம்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அசம்ஷன் அப்படின்னா ஃப்ளூயிட் வந்து ஐடியலா இருக்கும், அதாவது விஸ்காசிட்டி ஜீரோவா இருக்கும், அது மட்டும் இல்லாம இன்கம்ப்ரெசிபிளா இருக்கணும், அப்புறம் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் அசம்ஷன். ஃப்ளூயிட் வந்து ஐடியலா இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல விஸ்காசிட்டி வந்து ஜீரோ, அதுக்கப்புறம் இன்கம்ப்ரெசிபிள், இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் அசம்ஷன். ஓகேவா? கேப்பேன் நானும். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் படி ஃப்ளூயிட் வந்து கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடா இருக்குமா, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடா இருக்குமா, ஃப்ரிக்ஷன் இருக்குமா இருக்காதா, வெலாசிட்டி ஜீரோவா இருக்குமா இல்ல அதிகமா இருக்குமா, ஃப்ளூயிட்ன்றது ஐடியலா இல்ல இமேஜினரியா இல்ல வந்து வேற ஏதாவது கொடுத்துருக்கானா அப்படின்னு கேட்பேன். ஸோ ஃப்ளூயிட்ன்றது ஐடியலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு அசம்ஷன் வச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா ஃப்ளூயிடுடைய ஃப்ளோ வந்து ஸ்டெடியா இருக்குமா, ஒரே டைமென்ஷன்ல இருக்குமா, யூனிஃபார்மா இருக்குமா அப்படின்னு இவங்கள நிர்ணயிச்சுக்கிட்டாங்க, அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இது வந்து அனதர் அசம்ஷன். இதுல வந்து என்னது, ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டெடி, ஒரே டைமென்ஷனல், யூனிஃபார்ம். ரொம்ப பக்காவா ஒரு ஃப்ளூயிட் வந்து இந்த நான் வெட்டி விட்ட பாதையில தான் நீ போனோன்ற மாதிரியே இவங்க அசம்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ளூயிட் வந்து இர்ரேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான ஒரு அசம்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இர்ரோட்டேஷனலா இருக்கும் அப்படின்றது இன்னொரு ஒரு அசம்ஷன். ஃபோர்ஸஸ் விச் ஆர் கன்சிடர் ஆர் ஒன்லி என்ன ஃபோர்ஸஸ்லாம் வந்து இவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரெஷர் ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபோர்ஸஸ் எதையுமே இவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் இவங்களே நெக்லெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இவங்களா ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டாங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே ஆகணும். ஃப்ளூயிட் வந்து ஐடியலாக இருக்கும், விஸ்காசிட்டி இருக்காது, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஒன் டைமென்ஷனில் இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும், இரோட்டேஷனலாக இருக்கும். இந்த ஃப்ளூயிட்ல வந்து வெறும் ப்ரெஷர் ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸும் தான் ஆக்ட் ஆகும், மற்ற எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அது எல்லாத்தையும் நாங்கள் நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் வந்து பெர்னாலிஸினுடைய அசம்ஷன்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வென்ச்சுரி மீட்டர்ல, ஆரிஃபிஸ் மீட்டர்ல, பைட்டாட் டியூப். இந்த அப்ளிகேஷன் வந்து இட் இஸ் அப்ளைட் இன் மெஷரிங் டிவைசஸ் லைக் வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபிஸ் மீட்டர் அண்ட் பைட்டாட் டியூப். இது எல்லாமே வந்து இது வந்து அப்ளை ஆகுது. ஓகேவா? அடுத்ததா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி வாட்டர் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைஸ் வெர்சா. ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிடும், இது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸா இருக்கும் பட்சத்தில் சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸா இருக்கும். கேப்லரி ஆக்ஷன் அப்படின்றது வந்து அதில் ஃபார் கேப்லரி ஆக்ஷன் த டயமீட்டர் ஆஃப் த டியூப் டயா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 3 சென்டிமீட்டர். தயவு செஞ்சு இந்த வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபார் கேப்லரி ஆக்ஷன் டயமீட்டர் ஆஃப் த டியூப் ஷுட் பி லெஸ் தேன் 3 சென்டிமீட்டர். ஓகேவா? நல்லா பார்த்தாச்சா? நெக்ஸ்ட், surface tension is defined as the tensional force acting on the surface of the liquid in contact with gas or surface between two immiscible liquid such that contact surfaces behaves like a membrane under the tension. ஆல்ரெடி வந்து நான் சர்ஃபேஸ் டென்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது என்ன அப்படின்னோம்னா இது வந்து இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் இன் கான்டாக்ட் வித் தி கேஸ் இல்ல surface between two immiscible liquids such that contact surface behaves like a membrane under the tension. So இத தான் வந்து நம்ம surface tension அப்படினு சொல்றோம். Surface tension on liquid droplet வந்து P is equal to 4 sigma by D. இதுல P is directly proportional to 1 by dia of the droplet. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா surface tension on a hollow bubble க்கு வந்து 8 sigma by D. லிக்விட் டிராப்லெட்டுக்கு 4 சிக்மா பை டி, அப்புறம் ஹாலோ பபிளுக்கு வந்து 8 சிக்மா பை டி, அதுக்கப்புறம் லிக்விட் ஜெட்டுக்கு வந்து 2 சிக்மா பை டி. நான் சப்போஸ் அந்த இமேஜ் கிளியரா எல்லாம் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் லிக்விட் டிராப்லெட்டுக்கு வந்து P is equal to 4 சிக்மா பை டி. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் ஹாலோ பபிளுக்கு வந்து P is equal to 8 சிக்மா பை டி. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் லிக்விட் ஜெட்டுக்கு வந்து P is equal to 2 சிக்மா பை டி. கேபிலாரிட்டி அப்படின்றது வந்து என்னது, லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ரைஸும் ஆகலாம் ஸ்மாலும் ஆகலாம். அந்த ஸ்மால் டியூப்ல அந்த டியூபினுடைய சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கணும், டயா சென்டிமீட்டர், அந்த டியூபினுடைய டயா எவ்வளோ இருக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல சொல்லுங்க.
இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிலாரிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிக்விட்னுடைய ஸ்பெசிபிக் வெயிட்டை, அதுக்கப்புறம் டியூப்னுடைய டயா, அது முக்கியம். அதனாலதான் நம்ம அந்த டியூப்னுடைய டயா எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் லிக்விட்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷன், இது மூணுத்தையுமே கேபிலாரிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும். கேபிலாரிட்டி ஃபார் ஃபாலுக்கு என்ன ஃபார்முலானா H is equal to 4 sigma cos theta by rho GD. இந்த இடத்துல தீட்டானுடைய வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்க்குரிக்கு என்ன, மெர்க்குரிக்கும் கிளாஸ் டியூபுக்கும் நடுவில் அந்த ஆங்கிள் வந்து தீட்டா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 128 டிகிரி. ஸோ காஸ் 128 டிகிரின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கணும். 4 சிக்மா காஸ் டீட்டா பை ரோ ஜிடி, டீட்டானுடைய வேல்யூ வந்து 128 டிகிரி. இது வந்து கேபிலாரிட்டி ஃபார் ஃபாலுக்கு. கேபிலாரிட்டி ஃபார் ரைஸுக்கு வந்து டீட்டா வந்து 0 டிகிரி. காஸ் 0 வந்து 1 இல்லையா? அதனால நீங்க வந்து வெறும் ஃபார்முலா வந்து 4 சிக்மா பை ரோ ஜிடி அப்படின்னு போட்டாலே போதும். காஸ் டீட்டா போடவே தேவையில்ல. எப்போ? இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைஸ்க்கு. ரைஸ்னுடைய வேல்யூ பாசிட்டிவ்ல வரும், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ செசிஸ் ஈக்குவேஷன் v is equal to c root rs, மேனிங்ஸ் ஈக்குவேஷன் v is equal to 1 by n r to the power of 2 by 3 s to the power of 1 by 2. கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் கண்டிப்பா தெரியாது, நான் சொல்றதை தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. v is equal to c root rsன்றது செசிஸ் ஈக்குவேஷன், v is equal to 1 by n r to the power of 2 by 3 s to the power of 1 by 2. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேம், இந்த ஃபார்முலா நல்லா தெரியும் மேம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்வீங்க. ஆனா இது ஆப்ஷன்ல பார்க்கும்போது வரும் பாருங்க ஒரு குழப்பம். ஆறுக்கு 1 by 2 அப்படின்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து v is equal to 1 by n r to the power of 2 by 3 s to the power of 1 by 2. இதுல வீணா என்ன, என்னன்னா என்ன, ஆர்னா என்ன, எஸ்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இது வந்து நீங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன கேட்க போறேன்னா, நான் ஏன் இவ்வளோ ஆவேசமா வந்தேன் அப்படின்னா கொஸ்டின் செஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ கொஸ்டின் செஷனுக்கு வந்து ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து ஐடியல் ஃப்ளூயிடுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன? ஐடியல் ஃப்ளூயிட்னுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன? ஐடியல் ஃப்ளூயிட் வந்து எப்படி இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இருக்குமா இருக்காதா, இல்லை என்ன ஏது அப்படின்னு டக் 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 டக்குன்னு சொல்லுங்க. ஐடியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து எப்படி இருக்கும்? ஐடியல் ஃப்ளூயிட் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ரியல் ஃப்ளூயிடுக்கு வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிடா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடா, அதை மட்டும் சொல்லுங்க. ரியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிடா இல்ல நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடா அப்படின்னு சொல்லுங்க. ரியல் ஃப்ளூயிட் வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிடா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடான்னு சொல்லுங்க. ரியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து நியூட்டனியன் ஃப்ளூயிடா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிடா அப்படின்னு சொல்லுங்க. பாய்ஸனுடைய யூனிட் என்ன? சாரி, 1 சென்டிபாய்ஸ் என்ன? 1 சென்டிபாய்ஸ். பாய்ஸ்ன்றது எதனுடைய யூனிட்னு சொல்லுங்க. பாய்ஸ்ன்றது எதனுடைய யூனிட்னு சொல்லுங்க. வெரி குட். பாய்ஸ்ன்றது விஸ்காசிட்டி யூனிட் கரெக்ட். 1 சென்டிபாய்ஸ்ன்றது 1 சென்டிபாய்ஸ்ன்றது 1 சென்டிபாய்ஸ்ன்றது 1 by 100 பாய்ஸ். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 1 கிலோ பாஸ்கல் which is equal to 1 kilo pascal is equal to 1 kilo pascal is equal to 1000 Newton per meter square. Very good. Surface tension என்றது வந்து both cohesion and addition ஆல நடக்கிறதா இல்ல வெறும் cohesion ஆல நடக்கிறதா? Surface tension. ஓகே, அப்போ both cohesion and addition ஆல நடக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க என்னன்னு சொல்வீங்க? ஓகே, கேபிலாரிட்டின்னு சொல்வீங்களா? ஓகே, வெரி குட், கரெக்ட். சரி, பைடாட் ஸ்டாட்டிக் டியூப் இருக்குல்ல, அது வந்து எதை மெஷர் பண்ணுது? பைடாட் ஸ்டாட்டிக் டியூப் வந்து என்ன ப்ரெஷர்லாம் மெஷர் பண்ணுது? என்னென்ன ப்ரெஷரை மெஷர் பண்ணுது? சீக்கிரம் சீக்கிரம். பைடாட் ஸ்டாட்டிக் டியூப் வந்து என்னென்ன ப்ரெஷர்லாம் மெஷர் பண்ணுது? ஸ்டாட்டிக் ப்ரெஷரையும் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷரும் மெஷர் பண்ணுது. வெரி குட். சரி, ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன இருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க. ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து வெரி குட், 0வா இருக்கும். சரி, விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் வந்து என்ன ஆகும்? விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் when the temperature gets increased அப்படின்னும் போது லிக்விட்னுடைய விஸ்காசிட்டி என்ன ஆகும்? வெரி குட், டிக்ரீஸ் ஆகும். வெரி குட். சரி, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம்? ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல எந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிப்போம்? சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட், பிரஷர் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணிப்போம். ஸ்பெசிபிக் வெயிட்டை வேற எப்படி சொல்லலாம்?
வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி பர் மீட்டர் கியூப்ல சொல்லுங்க எனக்கு. வேல்யூ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். வெரி குட். ஸ்பெசிபிக் வெயிட் ஆர் ஸ்பெசிபிக் வெயிட் வந்து நீங்க என்னன்னு சொல்லலாம்? வெயிட் டென்சிட்டி சொல்லலாம். சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே. வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்னது? கரெக்டா யூனிட்டோட சொல்லணும். வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். வெரி குட், வெரி குட். கண்டிப்பா கரெக்டா சொல்லிருப்பீங்க. 9810 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். வெரி குட், வெரி குட். சரி, ஸ்பெசிபிக் வால்யூம்ன்றது காமனா எதுக்கு அப்ளை பண்றது? ஸ்பெசிபிக் வால்யூம்ன்றது காமனா எதுக்கு அப்ளை ஆகும்? ஆமா, வெரி குட். கேஷியஸ் ஸ்டேட்க்கு அப்ளை ஆகும். ஓகே. ரியல் ஃப்ளூயிட்ன்றது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளூயிட்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அந்த கொஸ்டின் கேன்சல். சரி, இமேஜினரி ஃப்ளூயிட் எது வந்து இமேஜினரி ஃப்ளூயிட்? கரெக்டா சொல்லணும். எது வந்து இமேஜினரி ஃப்ளூயிட்? எது வந்து இமேஜினரி ஃப்ளூயிட்? ஓகே, ஓகே. ஐடியல் ஃப்ளூயிடா? ஓகே, சூப்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் greater than 2000, then the flow channel is என்ன flow? flow channel is ரெனால்ட்ஸ் நம்பர் greater than 2000 னா அந்த flow channel என்ன flow? அது flow channelக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து greater than 2000 ஆ அது என்ன flow? டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகே. ஸ்டெடி ஃப்ளோல வந்து எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும்? எதெல்லாம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது? ஸ்டெடி ஃப்ளோக்கு எதெல்லாம் சேஞ்ச் ஆகாது? கரெக்டா சொல்லணும். எதெல்லாம் நம்ம பார்த்து அந்த 3 மட்டும் சொன்னா கூட போதும். வெலாசிட்டி, டென்சிட்டி, பிரஷர், இது எதுவுமே வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னா அது ஸ்டெடி ஃப்ளோ. வெரி குட். எது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ? நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட் ஃப்ளோன்னு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எது வந்து சேஞ்ச் ஆகும்? நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட் ஃப்ளோல என்ன வந்து சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்? நான் யூனிஃபார்ம் ஃப்ளோல வெரி குட், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே, சூப்பர். டர்புலன்ட் ஃப்ளோல வந்து பார்ட்டிகல் வந்து எந்த வேல போகும்? டர்புலன்ட் ஃப்ளோல என்ன வேல போகும்? பார்ட்டிகல் டர்புலன்ட் ஃப்ளோ ஃப்ளூயிட் ஃப்ளோல பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த வேல போகும்? ஆமா, ஜிக்ஸாக் வேல போகும். வெரி குட். அதனால என்ன ஃபார்ம் ஆகும்? அதனால என்ன ஃபார்ம் ஆகும்? ஆமா, எட்டி ஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, அதனால என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எனர்ஜி லாஸ் ஆகும். வெரி குட். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. சேனல் ஃப்ளோக்கு லேமினார் ஃப்ளோ அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ எப்படி இருக்கணும்? சேனல் ஃப்ளோல லேமினார் ஃப்ளோ இருக்கணும்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? வெரி குட், வெரி குட். லெஸ் than 500 இருக்கணும். ஓகே. கெனல் டிராப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? கெனல் டிராப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? கரெக்ட். கண்ட்ரோல் ஆஃப் பெட் கிரேட். சூப்பர். கெனல் அவுட்லெட், கண்ட்ரோல் ஆஃப் டிஸ்சார்ஜ். சூப்பர், சூப்பர், சூப்பர். பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றீங்க? அந்த 3த்தையும் சொல்லுங்க எனக்கு. நம்ம பார்த்த 3த்தையும் சொல்லிடுங்க. பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? கரெக்ட். வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபிஸ் மீட்டர், பைட்டா டியூப்ல. ஓகே, சூப்பர். சரி, பெர்னாலிஸ் ஈக்குவேஷனுடைய அசம்ஷன் படி ஃப்ளூயிட் ஃப்ளோன்றது வந்து எப்படிலாம் இருக்கும்? என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ எனக்கு போட்டு விடுங்க பார்ப்போம் கமெண்ட்ல. சரி, கேப்லாரிட்டி ஃபார் ஃபாலுக்கு டீட்டானுடைய வேல்யூ என்ன? மெர்க்குரி அண்ட் கிளாஸ் டியூப் அந்த டீட்டா வேல்யூ கேப்லாரிட்டி ஃபார் ஃபாலுக்கு. கேப்லாரிட்டி ஃபார் ரைஸுக்கு பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ல வந்து என்னென்ன எனர்ஜி எல்லாம் நம்ம ஆட் பண்றோம்? கரண்ட் மீட்டர் வச்சு என்ன மெஷர் பண்றீங்க? கரண்ட் மீட்டர் வச்சு என்ன மெஷர் பண்றீங்க? வென்ச்சுரி மீட்டர் வச்சு என்ன மெஷர் பண்றீங்க? கரண்ட் மீட்டர் வச்சு என்ன மெஷர் பண்றீங்க? ஃப்ளோ வெலாசிட்டி. வென்ச்சுரி மீட்டர் வச்சு ஃப்ளோ ரேட்டு.
சரி, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கு? அடுத்த கொஸ்டின், இந்த செஷன் எப்படி போச்சு? சரி, ஓகே. கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க வந்து அடுத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ரெடியா இருங்க, ஓகேவா? ரிவிஷனுக்கு வந்து ரெடியா இருங்க. அதே போல வந்து நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்க்கா இருக்கட்டும், சிவிலுக்கா இருக்கட்டும், நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னம்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. அடுத்த ஒரு ஃபயரான வீடியோவோட, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோவோட உங்களை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு நோக்கத்தோட, உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவர் சேனல். நன்றி, வணக்கம், பபாய், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.